செட்டிநாடு சிக்கன் மசாலா கிரேவிக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ்வை பற்ற வச்சு அடுப்பில் கடாய் வச்சுட்டு அதில் தனியா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, ஸ்டாரு, மராத்தி முக்கு, ஜீரகம், மிளகு, சோம்பு, கசகசா இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி தேங்காவை எடுத்து அதே பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி நல்லா செவக்க வறுத்துட்டு கருவேப்பிலை சேர்த்து நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சோம்பு, கருவேப்பிலை, வெங்காயம், இஞ்சி பூண்டு தட்டினது, தக்காளி இதை வதக்குனதுக்கப்புறமா மஞ்சத்தூள், மிளகாய்த்தூளும் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறமா 1 கிலோ சிக்கனை கழுவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண அந்த பொடியையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேவைக்கேற்ப தண்ணியும் ஊற்றிட்டு கல்லுப்பை சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து இதில் நல்லா ஒரு கலர்னதுக்கப்புறமா ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக விடலாம் மூடி வச்சு. இது வெந்ததுக்கப்புறமா அதிலேயே மிளகுத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து இறக்குனோம்னா நம்மளோட சுவையான செட்டிநாடு கிரேவி தயார். யாருக்கெல்லாம் இந்த செஞ்ச சட்டியிலே சாப்பாடு போட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.